கிருஷ்ணகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஆவாரம் பூக்கிட்ட வந்திருக்கீங்களே? ஆமாங்க. சொல்லுங்க ஐயா, இதுல இருந்து மக்களுக்கு தேவையான டிஃப்ரெண்டான தகவல் என்ன சொல்ல போறீங்க ஐயா? எல்லாரும் பாடியிருக்க கவி தான். நானும் அந்த கவியை ஒரு தடவை சொல்லிடுறேன். சொல்லுறீங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரம்பூ வந்து தங்கச்சத்து மூலிகை. இந்த பூவை பூ இதழை மட்டும் எடுத்து நிழல் ஊற்றி வச்சுக்கணும். சாதாரணமாக நீங்கள் டீ காஃபி சாப்பிடுவீங்கல்ல, அந்த டீ தூளோட இந்த பூவையும் கொஞ்சம் உலர்ந்த பூவை டீ தூளோட சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் டீ சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த ஆவார இதழ் கலந்த டீயை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உடம்புக்கு மேக நோய் வராமல் தடுக்கும். உடம்பு ஒரு பொற்சாயில் உண்டு பண்ணும். நம்ம சுகர் வருமோ அப்படின்ற பயம் வேணாம். சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இதை தனியாக ஆவாரையை நான் பூ எடுத்து தனியாக நான் கஷாயம் போட்டு சாப்பிட்றேன், இது பண்ணி சாப்பிட்றோம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த பூ இதழை மட்டும் எடுத்து நம்ம நெல் காய்ச்சல் போட்டு நம்ம சம அளவு டீ தூள், இது ஒரு 100 கிராம்னா டீ தூள் ஒரு 100 கிராம் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் டீ எப்படி போடுவீங்களோ அதேமாதிரி போட்டு சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் பால் சேர்க்காமல் வெறும் டீ டிகாஷன் சொல்லுவோம்ல, அப்படியே தண்ணியில் டிகாஷன் பண்ணி வேணும்னா அதில் சர்க்கரையோ பனங்கள் கண்டோ கலந்துக்கிட்டு இல்லை பனை வெல்லம் கலந்துக்கிட்டு அதை சாப்பிட்டு வந்தாலே போதும். மேக நோய் வராமல் பார்க்கலாம். உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இந்த காலத்துக்கு மக்களுக்கு தேவையான அற்புதமாக தகவல் சொல்லிக்கிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.